மிதுன ராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை பிளிமிசை புத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். மிதுன ராசி ஆணி மாச பலன் 2025 நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் தமிழ் மாதங்களில் 3வது மாதம் ஆணி மாதம். மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும் என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இதுபோன்று தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும், ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா மிதுன ராசியில சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் இந்த ஆணி மாசம். அதாவது உங்க ராசியிலே சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் ஆணி மாசம். இந்த மாசத்தோட இந்த ஆணி மாசத்தோட உத்தராயண காலம் முடிவடைகிறது. அதாவது உத்தராயணம் தட்சிணாயணம்னு ரெண்டா பிரிப்பாங்க இல்லையா. தை மாசத்திலிருந்து இந்த ஆணி மாசம் வரை உள்ள 6 மாத காலம் உத்தராயண காலம், அதாவது தேவர்களுடைய பகல் பொழுது காலம். இப்போ ஆடி மாசத்திலிருந்து பார்த்தீங்கன்னா தட்சிணாயணம் ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த உத்தராயண காலத்துடைய கடைசி மாதம் ஆணி மாசம். இந்த மாசத்தோட உத்தராயண காலம் முடிவடைகிறது. இந்த ஆணி மாசங்கிறது உபய மாசமா இருக்கிறதுனால இந்த மாசம் வீடு கிரக பிரவேசம், கிரக ஆரம்பம், வாசல் கால் வைக்கிறது, வீடு சம்பந்தமான எந்த வேலைகளையும் செய்யக்கூடாது. அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த ஆணி மாசத்துல தலைச்சனுக்கும் திருமணம் செய்யக்கூடாது. அதாவது பாத்தீங்கன்னா மூத்த புத்திரிக்கும் மூத்த புத்திரனுக்கும் திருமணம் செய்யக்கூடாது. 2 பேருமே வீட்டுல மூத்தவங்களா இருந்தா இந்த மாசம் ஆணி மாசம் வரக்கூடிய முகூர்த்தத்துல திருமணம் செய்யக்கூடாது. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஆணி மாசம் 17ஆம் தேதி பாத்தீங்கன்னா ஆணி திருமஞ்சனம், நடராஜர் அபிஷேகம். அன்றைய தினம் நடராஜர் அபிஷேகத்தை தரிசிக்கும் பொழுது நம்மளுடைய தொழில் லாபம், தொழிலில வெற்றி, வாழ்க்கையில வசந்தம் உண்டாகும். அடுத்ததா பாத்தீங்கன்னா ஆடி மாசம் 20ஆம் தேதி சக்கரத்தாழ்வார் ஜெயந்தி. அன்றைய தினம் சக்கரத்தாழ்வாருக்கு அபிஷேகம் செய்வதும் அதே போல சுதர்சன ஹோமம் நடத்துவதற்கும் சிறப்பான நாள். ஆணி 26ஆம் தேதி குரு பூர்ணிமா. அதாவது பாத்தீங்கன்னா அன்றைய தினம் அவரவர்களுடைய குருமார்களை சென்று அவர்களுடைய ஆசீர்வாதம் பெறுவதும், பெரிய பெரிய மகான்களுடைய ஜீவசமாதி, குருமார்களுடைய ஜீவசமாதி சென்று வழிபாடு செய்வதும் குரு அருள் திருவருள் பெறுவதற்கு சிறப்பான நாள் குரு பூர்ணிமா. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த ஆணி மாசத்திலே மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிநாதன் புதன். உங்க ராசிக்கு 4ஆம் இடம், வீடு வண்டி வாகனம் மனை தாயார் சொத்து சுகஸ்தானத்துக்கு அதிபதி. உங்க ராசிக்கும் 4ஆம் இடத்துக்கு அதிபதி புதன் உங்க ராசியிலே சஞ்சரிக்கிறார், ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார். எத்தனாம் தேதி வரைக்கும் அப்படின்னா 8ஆம் தேதி வரைக்கும். அப்போ உங்க ராசியில ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார். இப்ப உங்க ராசியிலே குரு சஞ்சரிக்கிறார், ஜென்ம குரு. ஜென்மத்திலே குரு வந்த பொழுது ராமர் வனவாசம் போனது, சீதை சிறை கொண்டதுமாங்களே, தேவையில்லாத மன அழுத்தம், பண பிரச்சனை கொடுக்கக்கூடிய அந்த மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய குரு ஜென்ம குரு இந்த மாசம் பாத்தீங்கன்னா சூரியனோட சேர்ந்து சஞ்சரிக்கிறதுனால அஸ்தங்கத்துல சஞ்சரிக்கிறார். அப்ப இந்த ஜென்ம குருவுடைய கெடுபலன்கள் நடக்காது இந்த மாசம். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்ம குருவுடைய மன அழுத்தம், ஜென்ம குருவுடைய கெடுபலன்கள், கை கெட்டினது வாய் கெட்டாமல் இருக்கிறது, இது மாதிரியான கெடுபலன்கள் இந்த மாசம் மிதுன ராசிக்காரர்களுக்கு நடக்காது. ஏன்னா குரு அஸ்தங்க தோஷம், அஸ்தங்கத்துல போயிட்டுருவாரு. அஸ்தங்கம் பெற்ற கிரகம் தன்னுடைய சுய பலத்தை இழக்கும். அதன் அடிப்படையில அப்ப புதன் உங்க ராசியிலேயே ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார் 8ஆம் தேதி வரைக்கும். ராசிநாதர் ராசியிலே ஆட்சிங்கிறது மன ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம், எடுத்த காரியத்தில் வெற்றி, சிந்தனை செயல்திறன்லாம் சிறப்பாக செயல்படக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான நல்ல பலன்களை சொல்லிக்கொண்டே போகலாம். 8ஆம் தேதிக்கு பிறகு உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல உங்க ராசிநாதன் சஞ்சரிக்க போகிறார். வாக்கு, தனம், குடும்பம், வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். பொதுவாக ராசிநாதன் 2ல சஞ்சரிப்பது யோகம். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள், அதே போல குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு, பொருளாதாரம் சம்பந்தமான வளர்ச்சி, வருமானம் வரக்கூடிய அமைப்பு. அதே போல 4ஆம் இடத்து அதிபதியும் அவர் தான். 4ஆம் இடங்கிறது என்ன, அசையா சொத்து, வீடு வண்டி வாகனம் மனை தாயார் சொத்து சுகஸ்தானம் இல்லையா. அப்ப வாகனத்தை தொழிலாக செய்பவர்களுக்கு வருமானம் இருக்கக்கூடிய அமைப்பு. ரியல் எஸ்டேட், நிலத்தை விற்கிறாங்க இல்லையா, பிளாட் போட்டு, அப்ப ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு யோகம். அதே போல பாத்தீங்கன்னா 4ஆம் இடங்கிறது வளர்ப்பு பிராணிகள் மூலமாக அனுகூலங்கள், ஆதாயங்கள். அதே போல பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல புதன் சஞ்சரிக்கிறார். வருமான ஸ்தானத்துலன்னா கமிஷன் ஏஜென்சி செய்கிறவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரக்கூடிய அமைப்பு. கமிஷன் சம்பந்தமான ஏஜென்சி சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கு யோகம். அதே போல பாத்தீங்கன்னா வக்கீல் தொழில் செய்பவர்களுக்கு யோகம், ஆசிரியர்களுக்கு யோகம். இந்த மாதிரியான அனைத்து மிதுன ராசிக்காரர்களுக்கு இது சம்பந்தமான தொழில் இருப்பவர்களுக்கு யோகமான காலம் 2ஆம் இடத்துல புதன் வாக்கு, தனம், குடும்பம், வருமானத்து ஸ்தானத்துல சஞ்சரிக்கும் பொழுது. அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 5ஆம் இடம், உத்தரஸ்தானம், புத்தி, சிந்தனை, செயல்திறன், பதவி, விளையாட்டுன்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அயன சயன போகஸ்தானம், விரயஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்கிரன் உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார். 11ஆம் இடங்கிறது என்ன, லாபஸ்தானம், மூத்த சகோதரஸ்தானம், அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம். இதுல ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா
5ஆம் இடத்து அதிபதி 11ல் சஞ்சரிக்கிறார். 5ஆம் இடங்கிறது நம்மளுடைய சிந்தனை செயல்திறன். 11ஆம் இடங்கிறது அபிலாஷைகள் பூர்த்தி. நம்ம நினைச்ச காரியம் நடக்குமா, நம்ம நினைக்கிற காரியம் 5ஆம் இடம், அது நடக்குமான்னு சொல்லக்கூடிய இடம் 11ஆம் இடம். அப்போ ஈர்ப்பு விதி, லா ஆஃப் அட்ராக்ஷன், 15ஆம் தேதி வரை சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல தான் சஞ்சரிக்க போகிறார். அதனால ஈர்ப்பு விதி, நினைத்த காரியங்கள் நினைத்தபடியே நடக்கக்கூடிய அமைப்பு, ஈர்ப்பு விதி செயல்படக்கூடிய நேரம். 5ஆம் இடம் 5-11 எப்பெல்லாம் சம்பந்தப்படுதோ திருமண சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும், குழந்தை பிறப்பு, கரு உண்டாகக்கூடிய அமைப்பு, யோகம், அதாவது எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதே போல 12ஆம் இடத்து அதிபதியும் அவர் தான். 12ஆம் இடத்து அதிபதியும் அவர் தான். அவர் போய் 11ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார் அப்படின்னா 11ஆம் இடம் லாபஸ்தானம், 12ஆம் இடங்கிறது விரயஸ்தானம். விரயஸ்தானம்னா என்ன, அதாவது வெளிநாடு சம்பந்தமான ஸ்தானம், சயன போகஸ்தானம். இப்போ இந்த 12ஆம் இடத்து அதிபதி 11ல் சஞ்சரிக்கிறார் அப்படின்னா தேவையில்லாத விரயங்கள், அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய அலைச்சலை கொடுக்கக்கூடிய அமைப்பு, ஒரு விஷயத்துக்காக 2 தடவை அலையக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரி அதற்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு, அதே போல் பிரயாணத்திற்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு. ஆனாலும் 5-11ங்கிறது மிக அற்புதமான சேர்க்கை, எதிர்பாராத நன்மைகளை தூரக்கூடிய அமைப்பில் தான் இருக்கும். 15ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார். பொதுவாக ஆட்சி உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய கிரகங்கள் 12ஆம் இடத்துல இருப்பது மறைவு கிடையாது. இப்போ சுக்கிரனுக்கு 12ஆம் இடம் மறைவு கிடையாது, அதுலேயும் ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார். அப்போ 12ஆம் இடத்துல சுக்கிரன் சஞ்சரிக்கிறார் அப்படின்னா வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும், பாஸ்போர்ட் விசா சம்பந்தமாக உடனே கைகூடக்கூடிய அமைப்பு. அதே போல் பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்கிறாங்களே அவங்களுக்கு யோகமான காலம். அந்நியர்களோடு தொடர்பில் இருக்கக்கூடிய தொழில் செய்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் யோகமான காலம். அதே போல் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல சுக்கிரர் கட்டில் சுகம், அதாவது திருமணம் சுமன்ற சுபகாரியங்கள் நடந்து கட்டில் சுகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான யோகத்தை சொல்லக்கூடிய அமைப்பு 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறாரு. அப்போ 15ஆம் தேதிக்கு பிறகு 12ஆம் இடத்துல ஆட்சி பெற்று தான் செஞ்சிருக்கிறார். அப்போ அது மறைவு அப்படிங்கிற அமைப்பு கிடையாது. அப்போ சுக்கிரனும் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் அனுகூலமான பலன்களை இருக்கிறார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம், நோய் எதிரி ஒப்பு வழக்கு கடன் சொல்லக்கூடிய 6ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம், மூத்த சகோதரஸ்தானம், அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம். இந்த 6க்கும் 11க்கும் உடையவர் யார் அப்படின்னா செவ்வாய். செவ்வாய் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், இளைய சகோதரஸ்தானம், ஒப்பந்தம், கையெழுத்து, கீர்த்தின்னு சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துல கேதுவோடு சேர்ந்து செஞ்சிருக்கிறார். அப்போ 6ஆம் இடத்து அதிபதி 3ல் செஞ்சிருக்கிறார்னா இளைய சகோதரரிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த ஒப்பந்தம், கையெழுத்து, இந்த மாதிரியான விஷயங்களில் ஒரு தடவை 2 தடவை யோசிக்க வேணும், யோசித்து செயல்படுவது நல்லது. அதே மாதிரி அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட சண்டை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவர் தான் 11ஆம் இடத்து அதிபதி. 11ஆம் இடத்து அதிபதி 3ல் இருக்கார் அப்படின்னா எதிர்பாராத ஒரு நல்ல செய்தி சேரக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடங்கிறது ஒப்பந்தம், கையெழுத்து இல்லையா. இப்போ ஒரு தடவை 2 தடவை யோசித்தாலும் அதை சரி பார்த்து அந்த ஒப்பந்தம் கையெழுத்துவை ஏற்றுக்கொள்வது நல்லது. ஏன்னா 11ஆம் இடத்து அதிபதி 3ல் இருக்கும்போது அது யோகம் தான். அதுவும் கேதுவோடு சேர்ந்து செஞ்சிருக்கிறார் அப்படிங்கிறதுனால கேது எந்த கிரகத்தோடு சேர்ந்தாலும் அதனுடைய காரகத்தோடு தடுக்கும், சுருக்கும். அப்போ விநாயகர் வழிபாடு, இந்த மாதம் விநாயகர் வழிபாடு செய்யும் பொழுது எடுத்த காரியம் வெற்றி கொடுக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா 3ஆம் இடங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே 3ஆம் இடத்தை தான் சொல்லும். அப்போ அந்த 3ஆம் இடத்துல கேது இருக்காரு, அதோட செவ்வாய் சேர்ந்திருக்காரு அப்படின்னா நம்ம விநாயகர் வழிபாடு செய்யும் பொழுது எடுத்த காரியம் முதல் முயற்சியிலே வெற்றி பெறக்கூடிய மாதமாக இந்த ஆணி மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு அமையும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த 3ஆம் இடத்துக்கு அதிபதி யார் அப்படின்னா சூரியன் உங்கள் ராசியிலே செஞ்சிருக்கிறார் இந்த மாதம் முழுவதும். பொதுவாக 3ஆம் அதிபதி ராசியில் செஞ்சிருக்கும் பொழுது எடுத்த காரியத்தில் வெற்றி, அதே போல் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருந்தாலும் தனக்கு ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்கள், தீராத தலைவலி, கண் சம்பந்தமான பிரச்சனை, இந்த காய்ச்சல், ஃபீவர், இந்த மாதிரியான உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்களை கொடுக்கக்கூடிய அமைப்பும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். ஆக இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த, அதுவும் பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிநாதன் ஆட்சியில் இருக்கிறதுனால பெருசாக தீமை ஏற்படாது. அதன் பிறகு ஆரோக்கியத்தை கொஞ்சம் அக்கறை செலுத்த வேண்டும். மற்றபடி ராசிநாதன் ஆட்சி பெற்று 2ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். சுக்கிரன் 11ஆம் இடம், அப்புறம் 12ஆம் இடத்துல ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார். அதே போல் எல்லா கிரகங்களும் பெருசாக சுக்கிரன் 12ஆம் இடத்துக்கு 15ஆம் தேதிக்கு அப்புறம் வந்தால் கூட ஆட்சி பெற்று தான் சஞ்சரிக்கிறார். அப்போ அதுவும் நன்மை தான். அப்போ இந்த மாதங்கிறது, ஆணி மாதங்கிறது மிதுன ராசிக்காரர்களுக்கு பொருளாதார சம்பந்தமான வளர்ச்சி, புதிய பொருளாதாரத்துக்கான வாய்ப்புகள், ஜென்ம குருவுடைய மன அழுத்தம் குறையக்கூடிய மாதமாக இந்த ஆணி மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.